2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு முன்பு தங்கள் அடையாளத்தை உறுதி செய்வதற்காக வாக்காளர் அடையாள அட்டை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு வாக்காளர் அடையாள அட்டை சமர்ப்பிக்க முடியாத வாக்காளர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் சான்றாவணங்களாக தெரிவித்துள்ள ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட வேலை அட்டை, வங்கி, அஞ்சல் அலுவலகத்தால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய கணக்கு புத்தகம், தொழிலாளர் அமைச்சகம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சுகாதார காப்பீட்டு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய பதிவாளர் ஜெனரலால் வழங்கப்படும் ஸ்மார்ட் கார்டு, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களால் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் புகைப்படத்துடன் கூடிய சேவை அடையாள அட்டைகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகள் மற்றும் தனித்துவ மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை. இந்த 12 மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். எனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி தனித்தொகுதி, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டை அல்லாது இந்திய தேர்தல் ஆணையத்தால் சான்ற ஆவணங்களாக தெரிவித்துள்ள 12 மாற்று புகைப்பட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து வாக்களித்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான எச்.எஸ். ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தால் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல் நடத்தை விதிகள் 15/3/2026 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி சட்டமன்ற தேர்தலில் சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதிக்கு 10 வேட்பாளர்களும், மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு 20 வேட்பாளர்களும் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு 13 வேட்பாளர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். வாக்காளர்கள் எந்தவிதமான சிரமமும் இன்றி வாக்களிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 951 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 54 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட வேண்டிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணிகள் தொடங்கியது. இந்த பணிகள் அனைத்தும் காவல்துறை பாதுகாப்புடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு எந்திரத்திலும் வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கப்பட்டு பொருத்தப்படுகிறது. சின்னங்கள் பொருத்தப்பட்ட பிறகு எந்திரங்கள் உரிய பாதுகாப்பு முத்திரைகளுடன் பாதுகாப்பு அறையில் வைக்கப்படுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் வாக்காளர் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் வாக்களிக்க ஏதுவாக மத்திய பாதுகாப்பு படையினர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026ஐ முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி வாக்காளர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான எச்.எஸ். ஸ்ரீகாந்த் பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வாக்காளர் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்திச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026ஐ முன்னிட்டு வாக்காளர்களிடம் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்ட ராட்சத பலூன் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான எச்.எஸ். ஸ்ரீகாந்த் பறக்கவிட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவை முன்னிட்டு அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் முயற்சியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் எந்த சிரமமும் இன்றி வாக்களிக்க தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தின் வாயிலில் தோட்டக்கலைத்துறை சார்பில் 100% அனைவரும் வாக்களிப்போம் என்ற வாசகத்துடன் மலர்கள் மற்றும் காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் தற்காலிகமாக இருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த செல்ஃபி பாயிண்டில் பயணிகள் அனைவரும் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். மேலும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என அதிகாரிகள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர்.